வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ரெசிஸ்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸில் சீரியஸாகவும் பேரலாகவும் ஜாயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அப்படி ஜாயின் பண்ணுறப்ப அந்த கண்டக்டர்ஸோடைய நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் சீரியஸில் இல்லை பேரலல் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு சர்க்யூட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய கண்டக்டர்ஸ் அது மேபி சிம்பிள் கண்டக்டர்ஸாக கூட இருக்கலாம், ஒரு பல்பாக இருக்கலாம், ஒரு ஹீட்டிங் எலமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த டிவைசஸாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடி டாப்பிக்லேயே பார்த்தோமே, முன்னாடி வீடியோலேயே எல்லா மெட்டீரியலுக்கும் எல்லா டிவைசஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் நம்ம சீரீஸில் பேரலில் ஜாயின் பண்ணுறப்ப அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரெசிஸ்டர் இன் சீரியஸ். இது ரெசிஸ்டருடைய சிம்பிள். ஓகே, when two or more resistor are connected in end to end like this. ரெண்டுக்கும் மேற்பட்ட ரெசிஸ்டரை நம்ம end to end நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய அடுத்து எண்டில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்ம ரெசிஸ்டர் இன் சீரியஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரெசிஸ்டருக்கு நேம் கொடுத்துக்கலாம். ரெசிஸ்டர் R1, ரெசிஸ்டர் R2, ரெசிஸ்டர் R3 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மூணு ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு காமனாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு பேட்டரி கூட ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இதனுடைய வோல்டேஜ் விஆ இருக்கு. ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா, ரெசிஸ்டர் சீரீஸில் ஜாயின் பண்ணுறதுனால அதில் போகக்கூடிய ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அதில் மூவ் ஆகக்கூடிய சார்ஜினுடைய ரேட் ஆஃப் ஃப்ளோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கே எடுத்துட்டாலும் சரி, இந்த சர்க்யூட்டில் எந்த ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணாலும் சரி, ஓகே, எல்லா பாயிண்ட்லேயும் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கரண்ட், ஓகே, ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரண்ட் எந்த பாயிண்டில் எடுத்திருந்தாலும் சேம் வேல்யூ தான் கொடுக்கும், ஐயாக தான் இருக்கும். இங்கே எடுத்தாலும் ஐ தான், இங்கே எடுத்தாலும் ஐ தான், இங்கே எடுத்தாலும் ஐ தான், இங்கே எடுத்தாலும் ஐ தான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஓம்ஸ் லா படி V is equal to IR. என்ன தான் கரண்ட் எல்லா பாயிண்ட்லேயும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 அப்படின்ட்டு வேரி ஆகுது. ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையில் R1, R2, R3 கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். கரண்ட் சேமாக இருந்தாலும் ஆர் வேரி ஆகிறதுனால, ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் வேரி ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் R1 கடையில் V1ங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும், R2 கடையில் V2ங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும், R3 கடையில் V3ங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இருக்கும். R1 கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸான V1 ஓம்ஸ் லா படி எப்படி எழுதலாம்னா I இன்ட்டு R1 எழுதலாம். அதே மாதிரியே V2 எப்படி எழுதலாம்னா I இன்ட்டு R2, V3 I இன்ட்டு R3ன்னு எழுதலாம். ஓகே, தென் V is equal to நாம் காமனாக அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த காமன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த பேட்ரி கேபிட்டல் V. V is equal to எப்படி இருக்கும் அப்படின்னா sum of a potential difference across R1, R2, R3. V is equal to எப்படி எழுதலாம்னா V1 plus V2 plus V3 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? ஓகே, தென் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் கூட அந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னா V is equal to I R1 plus I R2 plus I R3. ஓகே, இந்த I நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா I1 plus R1 plus R2 plus R3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, கேபிட்டல் V. ஓம்ஸ் லா படி இந்த டோட்டல் வோல்டேஜ் V எப்படி எழுதலாம்னா
I or S ன்னு எழுதலாம். இந்த or S ங்கிறது என்னதுன்னா effective resistance or a total resistance of the circuit ன்னு சொல்லலாம். Okay, so that I R S is equal to I R1 plus R2 plus R3. I cancel பண்ணிட்டோம் அப்படின்னா RS equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். This is the total resistance of the circuit. Okay, ஒரு சர்க்யூட்டில் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை சீரியஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே சம் ஆகிடும். சரியா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்எஸ்ங்கிறது ஓகே, இந்த ஆர்எஸ்ங்கிறது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சரியா, புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். when several resistance are connected in series, total or equivalent resistance is a sum of individual resistance. இந்த ஃபார்முலா. Okay, note the value of equivalent resistance in series connection will be greater than each individual resistance. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். ஓகே, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்பயுமே இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட அதிகமாக தான் இருக்கும். அடுத்த டாபிக் ரெசிஸ்டர் இன் parallel. ஓகே, பாருங்கள், when number of resistor are connected to a same potential difference or a same battery, then the circuit is said to be a resistor in parallel. அதாவது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை நம்ம பேட்டரி கூட காமன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம ரெசிஸ்டர் இன் parallel அப்படி சொல்லலாம். ஓகே, அதில் பாருங்கள், R1 கடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் V தான், R2 கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் V தான், R3 கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் V தான். ஓம்ஸ் லா படி I is equal to V by R. என்னதான் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் வேல்யூவாக இருந்தாலும் ஓகே, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையில் R1 R2 R3 கடையில் இருக்கக்கூடிய அதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வந்து வேரி ஆகும். அதாவது R1 கடையில் I1ங்கிற கரண்ட்டும், R2 கடையில் I2ங்கிற கரண்ட்டும், R3 கடையில் I3ங்கிற கரண்ட்டும் மூவ் ஆகும். இது பாருங்கள், முன்னாடி டாப்பிக்கில் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையிலையும் மூவ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ மாறுறதில்லை. எல்லாம் R1 R2 R3 கடையில் இருக்க வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து ஐயா தான் இருந்தது. பட் இங்கே வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து I1 I2 I3 அப்படிங்கிறது வேரியாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ்க்கும் பேரலலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சீரியஸில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். பேரலில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகிறதில்ல, சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக இருக்குது. கரண்ட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன் சீரியஸில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டும் I தான், சேம் வேல்யூ தான். பட் இங்கே வந்து பேரலில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து டிஃபர் ஆகுது. அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் ஐயை எப்படி எழுதலான்னா I is equal to I1 plus I2 plus I3 எழுதலாம். ஓம்ஸ் லா படி I1 is equal to எப்படி எழுதலாம், V divided by R1. I2 is equal to V divided by R2. I3 is equal to V divided by R3 எழுதலாம். ஓகே, ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் I1 I2 I3 எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தென் I is equal to எப்படி கிடைக்கும், V divided by R1 plus V divided by R2 plus V divided by R3 அப்படின்னு கிடைக்கும். சரி, இந்த I the total current, இந்த total current ஓம்ஸ் லா படி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், V divided by இந்த V divided by R
இந்த RPங்கிறது effective resistance or a total resistance in a parallel combination. இதனுடைய total resistance RP. Therefore இது எப்படி எழுதிக்கலாம்னா V divided by RP is equal to V divided by R1 plus V divided by R2 plus V divided by R3 ன்னு எழுதலாம். Okay, then V cancel பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு at last formula 1 divided by RP is equal to 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3 ன்னு எழுதலாம். நமக்கு required formula கிடைச்சிருச்சு. Statement பாருங்க. Thus, when a number of resistors are connected in parallel, the sum of a reciprocal of the value of a resistance of the individual resistor is equal to the reciprocal of the effective resistance of the combination. இதை நம்ம formula வச்சு பார்க்கலாம். அதாவது thus, when number of resistors are connected in parallel, sum of the reciprocal of the value of a resistance of the individual resistor, அதாவது sum of a இப்படி எடுத்துக்கலாம், sum of the reciprocal of the value of resistance 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3, sum of the value of reciprocal of the value of resistance of the individual resistor is equal to the reciprocal of the effective resistance of the combination 1 divided by RP அப்படிங்கிறோம். சரியா? இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம். Then note, the value of equivalent resistance in parallel combination will be less than the each individual resistance. Okay, this is a very important one. The value of equivalent resistance in a parallel combination. இந்த RP ஓட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R1 R2 R3 ஓட வேல்யூவை விட லெஸர் வேல்யூவாக தான் இருக்கும் RP. இது நம்ம சீரியஸ் காம்பினேஷனில் பார்த்தோம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் காம்பினேஷன் இஸ் கிரேட்டர் தென் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். இங்கே லெஸர் தென் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு சென்டென்ஸ், household appliances are always connected in parallel so that even if one is switched off, the other devices could function properly. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் அல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே parallel combination தான். நம்ம so that even if one is switched off, other device could function properly. நம்ம டயக்ராம் எடுத்துக்குவோம். வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாம் பேரலல் கனெக்ஷன் தான். அது காமன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், நம்ம மீட்டர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம இது ஒரு பல்புக்கும், ஓகே, டிவிக்கு, ஃபேன் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் போகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் காமன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற டிவைசஸை இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இது டிவி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பல்பையோ ஃபேனையோ வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இதே வந்து சீரியஸாக இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சைடில் பாருங்கள், சீரியஸில் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சீரியஸில் இருந்துருந்துச்சு, இது பல்ப், இது டிவி, இது ஃபேன் வச்சுக்கோமே, எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மூணு டிவைஸ்க்கும் சப்ளை ஆகக்கூடிய வோல்டேஜ் வெவ்வேறு வோல்டேஜாக இருக்கும். சரியா? அது ஒரு ட்ராபேக்ஸ். ரெண்டாவது, ஒரு சர்க்கியூட் பிரேக் ஆச்சுன்னா, அதாவது ஒரு டிவைஸ் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணோம் அப்படின்னா அது மற்ற டிவைஸை வந்து பாதிக்கும். சரியா? வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய அப்ளைன்சஸ் நம்ம என்ன காம்பினேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா parallel காம்பினேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். சரியா? Thank you.